இரட்சகரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வெளியேற பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். தேவ செய்தி போவதற்கு முன்பதாக நாம் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இரக்கமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு துதி செலுத்துகிறோம். உமக்கே கனத்தை நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளுக்குரிய தெய்வ செய்தி ஆவியானவர் என்ன பேச திட்டம் வைத்தீரோ அந்த வார்த்தையை அடிமையோட நாவில் வைத்து நீர் பேசும்படியாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஆண்டு இதற்கு விரோதமாய் கிரியை செய்கிற சத்துரு வல்லமைகள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேற்றும் பலப்படுத்தும் ஆசீர்வதியும். இயேசு ரட்சகருடைய பரிசுத்தம் உள்ள நாமம் மாத்திரம் இதன் மூலமாய் மகிமை பெறட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். சகரியாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவ மலையின் மேல் நிற்கும். அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவ மலை தன் நடு மையத்தில் கிழக்கு மேற்காய் எதிராக பிளந்து போம். அதனாலே ஒரு பாதி வட பக்கத்திலும் ஒரு பாதி தென் பக்கத்திலும் சாயும். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. கடைசி நாட்களில் நடக்க போகிற காரியங்களை குறித்து இப்பொழுது ஆண்டவர் அநேக காரியங்களை பேசிக்கொண்டே இருக்கிறார். ஏனென்றால் நம்மளோட அந்த காலகட்டங்களுக்குள்ளாக நுழைந்து இருக்கிறோம். அதாவது இயேசு கிறிஸ்துடைய இரண்டாவது பகிரங்க வருகை குறித்து தான் இந்த நாளில் நாம் தியானிக்க இருக்கிறோம். என்னென்ன காரியங்களெல்லாம் இந்த பூமியில நடக்க வேண்டும், அதற்கு பிற்பாடு இயேசு இந்த பூமியில வருவார், ராஜாதி ராஜாவா இந்த பூமியை ஆளுகை செய்வார் என்று சொல்லி வேதம் எழுதின பகுதியை நாம் தியானிக்கிறோம். அந்தந்த காலங்களில் அந்தந்த வார்த்தைகளை கொடுத்து தீர்க்க தரிசனம் மூலமாய் வெளிப்படுத்தின தேவன் நாம் வந்திருக்கிற இந்த காலகட்டத்தை அறிந்து நாம் ஞானம் இருதயம் உள்ளவளாய் தேவனுடைய சத்தியத்தை அறிந்து கொண்டு உலகத்தில் நடக்கிற அநேக காரியங்களை பார்த்து நாம் எச்சரிப்பு உண்டாகும்படி, அதே சமயம் நம்முடைய ஆத்மா நரகத்துக்கு போகாதபடிக்கு நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்காக ஆவியானவர் இன்றைக்கு நம்மளோடு கூட இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒலிவமலை என்ற பகுதி எருசலேமுக்கு நேராக உள்ள ஒரு மலை பகுதி தான். அந்த மலையில் இரண்டாக பிளக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அநேக வருடங்களுக்கு முன்பதாக அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு ஸ்டார் ஹோட்டல் கட்ட வேண்டும், மிக பிரம்மாண்டமாக கட்ட வேண்டும் என்று சொல்லி ஒரு ஆராய்ச்சி பண்ணி அந்த மண்ணுடைய பரிசோதனை பண்ணும் பொழுது அந்த மண் பிளந்து இருப்பதாகவும் அதற்கு மேலே அந்த உயரமான கட்டிடங்கள் கட்ட முடியாது, அதனால் அந்த மாதிரி அனுமதி கொடுக்க முடியாது என்று சொல்லி அந்த ஒலிவ மலையில் பெரிய கட்டிடங்கள் எதுவுமே இல்லை. இப்பொழுது இருந்தாலும் பெரிய கட்டிடங்கள் கட்டுவதற்கு அனுமதி கொடுக்கப்படுவதில்லை. ஏனென்றால் இயேசு சொல்லுகிறார், இயேசு தான் மரித்து பரலோகம் எழும்பின அந்த 40வது நாள் எப்படி இயேசு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அதே போல இயேசு மறுபடியும் வருவார். ஆமேன். அதை தான் நாம் எப்பொழுதும் அறிக்கை பண்ணுகிறோம். நமக்கு அந்த கம்யூனிட்டி சர்வீஸில் கூட அந்த வார்த்தையை தான் சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார், எனக்காக உயிரோடு எழுந்தார், எனக்காக மறுபடியும் வருவார் என்பதே இந்த கிறிஸ்துவத்துடைய விசுவாசத்தின் அடிப்படையாய் இருக்கிறது. அப்படிதான் இனி நடக்க போகிற காரியங்கள். அதனால் அந்த சம்பவங்களிலெல்லாம் பார்க்கும் பொழுது நாம் எச்சரிக்கை பெற்று நாம் ஒருவரை ஒருவர் தேற்றி பலப்படுத்தி பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாய் இருக்கட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். உலகத்தையும் உலகத்தில் நடக்கிற காரியங்களை பார்த்து அநேகருடைய இருதயங்கள் சோர்ந்து போகும் என்று சொல்லி என் வேதம் நமக்கு தெளிவாக சொல்லி இருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 29 31 வசனங்களிலே வாசிக்கும் பொழுது, அன்றியும் அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். அத்தி மரத்தையும் மற்றெல்லா மரங்களையும் பாருங்கள், அவைகள் தளிர்க்கிறதை நீங்கள் காணும்போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிகிறீர்கள். அப்படியே இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும்போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறியுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு உவமையும் ஆண்டவர் சொல்லுகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம், இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரமும் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் இயேசு கிறிஸ்துடைய வருகையை குறித்து, கடைசி காலங்களில் நடக்கிற காரியங்களை குறித்து நம்மை உண்டாக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே தன் வாய்மொழிகளால் நம்மோடு கூட நேரின பேசின வார்த்தைகள். ஆமேன். அவர் தான் இந்த காரியத்தை சொல்லுகிறார். அவர்களுக்கு உவமையை சொன்னார். அத்தி மரம்
அத்திமரம் எதை குறிக்கிறது என்று சொன்னால் இஸ்ரவேல் தேசத்தை குறிக்கிறதா இருக்கிறது. அத்திமரம் துளிர் விடுவதை நீங்கள் காணும்போது கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கிபி 70 இந்த இஸ்ரவேல் என்ற தேசம் இல்லாதபடிக்கு அழிக்கப்பட்டு அதன் பெயர் முதலாய் எடுக்கப்பட்டு அங்கிருந்த ஜனங்கள் முழுவதும் உலகம் முழுவதும் சிதறடிக்கப்பட்டு போய்விட்டார்கள். அதற்கு பிற்பாடு இஸ்ரவேல் என்ற ஒரு தேசம் வரைபடத்திலே இல்லாமல் இருந்தது. ஆனால் 1948 வருஷம் மே மாதம் 14 மறுபடியும் அந்த இஸ்ரேல் தேசம் உண்டானது. பாலஸ்தீனம் இருந்த பகுதியிலே அதை மறுபடியும் அந்த தேசத்தை உருவாகும்படிக்கு தேவன் கிருபை செய்தார். அதாவது அதுதான் அத்தி மரம் துளிர்க்கிறது, பட்டு போன மரம் துளிர்க்கிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை பட்டு போய்விட்டால், முடிந்து விட்டால், கால தாமதமாகிவிட்டால், என்ன நடந்தாலும் சரி, ஒரு காரியத்தை சொல்கிறேன், அது மறுபடியும் துளிர்விடும். ஏனென்றால் என் வேதத்தில் நடந்த பகுதியில் எல்லாவற்றையும் நான் பார்க்கும் பொழுது இந்த சம்பவம் நமக்கு தெளிவுபடுத்தி காண்பிக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, மற்ற எல்லா மரங்களையும் பாருங்கள். அப்படின்னா அத்தி மரம் மாத்திரமல்ல, மற்ற எல்லா மரங்களும். அதற்கு முன்பதாக பார்க்கும் பொழுது அநேக தேசங்கள், நம்ம இந்திய தேசம் உள்பட அநேக நாடுகள் பல நாடுகளுக்கு அடிமைப்பட்டு கிடந்தது. இங்கிலாந்து தேசத்துக்கு இந்தியா அடிமைப்பட்டு கிடந்தது. 1947 தான் அந்த 47-48 பகுதியில் இந்த 2வது மகா உலக யுத்தம் நடந்ததுக்கு பிற்பாடு அநேக நாடுகள் விடுதலை பெற்றது. அதனால் மற்ற மரங்களையும் பார்க்கும் துளிர் விடும்போது நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நமக்கு ஒரு வாட்ச் டவர் என்று சொல்லுவார்கள், உலக கடிகாரம். உலகத்தில் என்னென்ன சம்பவம் நடக்கிறது என்பதை எதை மையப்பொருளாக வைத்து சொல்ல பார்க்குவோமானால், இஸ்ரேல் தேசத்தில் நடக்கிற சம்பவங்களை பார்க்கும் பொழுது நாம் எந்த இடத்துல, எந்த காலத்தில், எந்த நிலைமையில எப்படி இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரமும் மகிமை உண்டாவதாக. அப்போ இதனால் பார்க்கும் பொழுது அவர் வசந்த காலம் அப்படின்னு அந்த காலம் துளிர்விட ஆரம்பித்தது. ஏன் இஸ்ரவேல் தேசம் அப்படி ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது? ஏன் இஸ்ரவேல் தேசத்திலே இத்தனை போராட்டங்கள்? ஏன் இஸ்ரவேல் குலம், அதாவது யூத குலத்துக்கு மாத்திரம் ஏன் இத்தனை போராட்டம்? கிட்டத்தட்ட 19 நூற்றாண்டுகள், 1900 வருஷம் வரைக்கும் ஒரு இஸ்ரவேல் தேசம் என்கிற மக்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். அவர்கள் பரதேசிகளாய் இருந்தார்கள், உலகமெங்கும் சிதறடிக்கப்பட்டார்கள். இந்த யூத ஜனங்களைப் போல மிகவும் பாடுகளை அனுபவித்தவர்களோ, வேதனைகளை அனுபவித்தவர்களோ ஒருவர் கூட கிடையாது. எந்த ஜாதிக்கு அந்த மாதிரி கிடையாது. அவர்கள அநேக இடங்களில், ஏனென்றால் அவருடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது எவர்களை தேவன் தெரிந்து கொள்ளுகிறார்களோ அவர்களைத்தான் தேவன் சரிப்படுத்துகிறார், சீர்படுத்துகிறார், ஸ்திரப்படுத்துகிறார். அந்த ஜனங்களோட வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்க வேண்டும் என்று சொல்லிதான் தேவன் ஒரு கூட்டத்தை பிரித்தெடுக்கிறார். ஆபிரகாம் என்ற ஒரு தேவ மனுஷனை தேவன் தெரிந்தெடுத்து அவன் மூலமாக ஒரு பரிசுத்த சந்ததியை தேவன் இந்த பூமிக்கு கொண்டு வருகிறார். அவன் மூலமாகத்தான் இந்த இயேசு கிறிஸ்து பூமியில பிறக்கும்படி, உலகத்தின் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து இந்த வம்சத்தில் வரும் வரைக்கும் தேவன் ஒரு தீர்மானத்தை வைத்திருந்தார். அதுதான் தேவனுடைய திட்டம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 2-4 வசனங்களை வாசிக்கும் பொழுது, இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இந்த பெரிய கட்டடங்களை காண்கிறாயே, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்றார். பின்பு தேவாலயத்துக்கு எதிராக ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்து இருக்கையில் பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அந்திரேயாவும் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? இவைகள் நிறைவேறும் காலத்துக்கு அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். அதாவது கடைசி நாட்டில் ஒலிவமலை என்ற பகுதியில் இயேசு கிறிஸ்து நாட்டில் இருக்கும் பொழுது அவர்கள் தேவாலயத்தை காண்பிக்கிறார்கள். எருசலேமில் இருக்க தேவாலயத்தை காண்பித்து அந்த தேவாலயத்து கட்டடங்கள், அதில் உள்ள கற்கள் எப்படி கட்டப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி தேவாலயத்தை குறித்து இவர்களுக்கு பிரமிப்பாய் சொல்லுகிறார்கள் சீடர்கள். அந்த சீடர்கள் சொல்லும்போது ஆண்டவர் சொல்றார், இந்த ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி இடிக்கப்பட்டு போகும். ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம எவ்வளோ சந்தோஷமாய் சொல்லுது, எவ்வளோ பெரிய தேவாலயம் இது, பாரம்பரியம் என்ன, இது எத்தனை காலம் இருந்தது, எவ்வளோ பிரம்மாண்டம். இதன் கற்களை பார்க்கிறீர்களே, இதில் இருக்கிற அந்த பளிங்கு கற்கள், அது மாத்திரமல்ல, அந்த தேவாலயம் அலங்கரிக்கப்பட்டு இருக்கிறத பார்க்கணும். மனிதனுக்கு அது பிரமிப்பாகத்தான் இருக்கும்.
ஆனால் தேவனோ பரலோகத்தில் வாசம் செய்கிறவர். அவர் இதை காட்டிலும் பிரம்மாண்டமான இடத்துல வாசம் செய்தவர். அவர் சொன்ன ஒரு வார்த்தை இதுதான், ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு இடிக்கப்பட்டு போகும் என்று சொல்லி அந்த வார்த்தையை தேவன் அவர்களோடு கூட சொல்லுகிறார். அப்பொழுது அவர்கள் ஒலிவமலை எனப்பட்ட ஒரு பகுதியில் அவர்கள் உட்கார்ந்து இருக்கும்போது இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், ஆமென், இது எப்போது நடக்கும் என்று சொல்லி கேட்கிறார்கள். அதனால தான் இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது ஒலிவமலையில் தான் அவருடைய பாதம் வந்து இறங்கும் என்று சொல்லி பரிசுத்த பைபிள் நமக்கு சொல்லி இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவருடைய காலங்களில் எப்போ நடந்தது என்று பார்க்கும் பொழுது கிபி 70 அதே போல ரோமருடைய படையெடுப்பின் மூலமாக எருசலேம் தேவாலயம் முழுவதும் தீக்கிரையாக்கப்பட்டு அது எரிக்கப்பட்டது. ஆமென். அங்கு யுத்தம் நடக்கும் பொழுது அங்க இருக்க பாரம்பரியமான அந்த யூதர்கள் அந்த தேவாலயத்தில் இருக்கும் பொழுது ரோமானியர்கள் யுத்தம் நடத்தினார்கள். இவரோடு கூட யுத்தம் நடத்தும் போது அங்கே எரிபந்தங்களை எரிந்து அதன் மீது எரித்த பொழுது அது முழுவதும் எரிந்து தீக்கிரை ஆக்கப்பட்டது என்று சொல்லி அந்த வேத வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அந்த ராயனுடைய காலத்தில் இந்த சம்பவம் இது சரித்திரம், இதெல்லாம் மாற்றக்கூடியது கிடையாது. வேதம் என்பது சத்தியம், சகலமும் உண்மையும் நித்தியமாய் இருக்கிறது. இந்த சத்தியம் ஒரு நாளும் மாறி போவதே இல்லை. எல்லாவற்றுக்கும் ஒரு சாட்சி உண்டு. இன்று நடக்கிற காரியங்கள் ஒவ்வொரு காரியத்திலும் எல்லாமே சரித்திரபூர்வமான சாட்சிகள், ஒரு கதையை போல அல்ல, ஒரு இதிகாசத்தை போல அல்ல, இதெல்லாம் உண்மை. உலகத்தின் மைய பகுதியாய் இருக்கிறது தான் அந்த எருசலேம். அந்த எருசலேம்ல கூட அந்த மோரியா என்ற மலையில் பகுதியில் தான் ஆபிரகாம் தன் மகனாகி ஈசாக்கை பலி கொடுப்பதற்காக கொண்டு செல்லுகிறார். அந்த பலி செலுத்தும் பொழுது அங்கு ஒரு ஆடு வைக்கப்பட்டது. ஈசாக்கு பதிலாக ஆடு பலி செலுத்தப்பட்டது. அந்த இடம்தான் இன்றைக்கு இஸ்ரவேல் தேசத்தில் இருக்க எருசலேம் பகுதி. ஆனால் அந்த இடத்துல இப்போ தேவாலயம் கிடையாது. அந்த இடத்துல ஒரு மசூதி ஒன்று இருக்கிறது, ஒரு செவுர் மாத்திரம் இருக்கிறது. அதனுடைய பெயர் வேலிங் வால், அழுகையின் சுவர் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இன்றைக்கும் யூதர்கள் அங்கு வேண்டுவார்கள், மேசியாவை நீர் எப்பொழுது வருவீர் என்று சொல்லி அவர்கள் வேண்டிக் கொண்டு இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்தான் மேசியா என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லி இருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் சொல்லும் பொழுது சமாரிய ஸ்திரீயிடம் ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வருகிறது என்று சொல்லும் பொழுது அவள் எங்களுக்கு மேசியா வருவார், அவர் அதை எல்லாவற்றையும் எங்களுக்கு வெளிப்படுத்துவார் என்று சொல்லும் பொழுது இயேசு அந்த சமாரிய ஸ்திரீயை பார்த்து சொல்லுகிறார், உன்னோட பேசுகிறவரே நான் தான் அவர், நான் தான் மேசியா என்று சொல்லி அந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறார். இந்த மேசியா வந்தாயிற்று, ஆனால் அறியக்கூடிய கண்கள் மறைக்கப்பட்டு இருந்தது. நாம் மறைவாக இருந்த நம்மை, தூரத்தில் இருந்த நம்மை, புறஜாதியாராக இருந்த நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டு இன்றைக்கு இயேசு தான் மேசியா என்று நாம் அறிந்து கொண்டு நமக்கு முடிவில்லாத ராஜ்யம், நித்திய வாழ்வு, மோட்சத்துக்கு போகிற ஒரு பாதை இயேசு என்பதை அறிந்து கொள்ளும்படி யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்லும் பொழுது நானே வழி என்று சொல்லி நமக்கு ஒரு பாதையை காண்பித்து ஆண்டவர் சென்றிருக்கிறார். அதனால்தான் அவர் அடிசுவடலில் நாம் ஏன் பின்பற்றி செல்லுகிறோம் என்று சொன்னால், இந்த உலகம் நமக்கு நிலையானது, நிரந்தரமானது கிடையாது. அந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கையும் நிலையானது கிடையாது. மெய் தேவனை அறிவதே நித்திய ஜீவன், மெய்யான ஒரு வாழ்வு. இந்த உலகம் என்பது ஒரு குறிப்பிட்ட நாட்களோடு நம் வாழ்க்கை முடிந்து போயிருது. ஆனால் அதோட முடிவு அல்ல. அதற்கு பிற்பாடு மனிதன் செய்கிற நன்மைக்கு ஆனாலும் தீமைக்கு ஆனாலும் சரி, தேவன் எல்லாவற்றையும் நியாயத்திலே கொண்டு வருவார் என்று சொல்லி பிரசங்கி என்ற புஸ்தகத்திலே அதில் நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். எது செய்தாலும் சரி, நன்மை செய்தாலும் சரி, தீமை செய்தாலும் சரி, எல்லாவற்றுக்கும் ஒரு நியாய தீர்ப்பு உண்டு. சங்கீதம் 90ஆம் அதிகாரம் 8, 9, 10 வசனங்களை வாசிக்கிறேன். எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும் எங்கள் அந்தரங்க பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினீர். எங்கள் நாட்கள் எல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது. ஒரு கதையை போல் எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம். எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியாய் 80 வருஷமாய் இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே. அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த சங்கீதம் 90
மோசேயுடைய ஜெபம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆமென். இந்த மோசேயுடைய ஜெபத்தில் சொல்லும் பொழுது இந்த வசனத்தை நான் அடிக்கடி வாசித்தது உண்டு. அநேக காரியங்களில் இதை குறித்து பிரசங்கம் பண்ணது உண்டு. மனிதனுடைய ஆயுசு நாட்கள் 70, பலத்தின் மிகுதியாய் 80 என்று சொல்லி இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 90-9 வசனத்தில் எங்கள் நாட்களெல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது, ஒரு கதையை போல் எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம். கிபி 70க்கு பிற்பாடு நடந்த ஒரு சம்பவம். அவர்கள் தேசமெங்கும் சிதறடிக்கப்பட்டு உலகமெங்கும் போய் ஜிப்சியை போல அவர்கள் அலைந்து திரிந்து பல தேசங்களிலே இருந்து அவர்களை வழி நடத்தி வந்தார். ஆனால் தேவன் ஒருபோதும் தேவ பிள்ளைகளை கைவிடுவது இல்லை. ஏனென்றால் ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ எந்த இடத்துல இருந்தாலும் அந்த ஜனங்களை தேவன் பாதுகாத்து வழி நடத்திட்டு வந்தார். அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் சொல்லுகிற காரியம், கிட்டத்தட்ட 1900 வருஷம் வரைக்கும் அந்நிய தேசத்தில் எங்கள் வாழ்க்கையெல்லாம் ஒரு கதையை போல நாங்கள் கழித்து போட்டோம். அந்த நாட்கள்லாம் அப்படியே போயிருச்சு, கதையை போல கழித்து போட்டோம். அதுதான் சொல்ல. கிபி 70க்கு பிற்பாடு 1948 வரைக்கும் இஸ்ரவேல் என்ற தேசத்தில் இருந்த ஜனங்கள், யூதர்கள் ஒரு கதையை போல கழித்து போட்டோம். எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம். ஆமேன். இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்த பிற்பாடு இருந்த நாட்கள் 70 வருஷம். அதற்கு பிற்பாடு அது அழிக்கப்பட்டது. இதில் ஒரு மறைமுகமான ஒரு காரியத்தை தேவன் வைத்திருக்கிறார். ஏனென்றால் இந்த மோசே எழுதின ஜெபத்தை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது மோசேயோட வாழ்க்கை என்பது 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு இருக்கிறது. முதல் 40 வருஷம் அவர் பிறந்து எகிப்தில் அரண்மனையில் வாழ்கிற ஒரு வாழ்க்கை. அதற்கு பிற்பாடு 41 வயதிலிருந்து 80 வயது வரைக்கும் எத்ரோ என்ற மாமனார் கூட மீதியான் தேசத்தில் அவர் திருமண வாழ்க்கையை நடத்தி 2 பிள்ளைகளை பெற்று ஆடுகளை மேய்த்து கொண்ட தன் எல்லாவற்றையும் மறந்து போய் தன் அழைப்பை மறந்து வனாந்தரத்தில் இருக்கிறார். அங்கு ஒரு முட்செடியில் தான் தேவன் அவருக்கு தரிசனமாகி தன்னை வெளிப்படுத்தி இஸ்ரவேலை மீட்கும்படியும் இரட்சகனாக நான் உன்னை தெரிந்தெடுத்தேன் என்று சொல்லி 80வது வயதில் தான் அவரை தேவன் ஊழியத்துக்கு அழைக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது இங்கே அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, மோசேயோட ஜெபம் தான் இது. மனிதனுடைய ஆயுசு நாட்கள் 70, பலத்தின் மிகுதியாய் 80 இருந்தாலும் அப்படின்னா 80 வயதில் தான் அவர் ஊழியமே தொடங்கினது. 80 வயதில் தொடங்கின ஊழியம் 120 வயதிலே தான் அவர் கானான் தேசத்துக்கு போவதற்கு முன்பதாக நேபோ என்ற மலையில அவர் இறந்ததாகவும் தேவனே கர்த்தரே அவரை அடக்கம் பண்ணியதாக வேதம் நமக்கு தெளிவுபடுத்தி காண்பித்திருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்படி இருக்கும் பொழுது இந்த 70 வருஷம் என்பது இயேசு கிறிஸ்து மரித்த பிற்பாடு 70 வருஷம் அவர் சொன்னார், ஒரு கல்லின் மேல் கல் இராதபடி இடிக்கப்பட்டு போகும். அந்த தேவாலயம் இடிக்கப்பட்டது மாத்திரமல்ல, அந்த ஜனங்களும் அவருடைய ஆயுசு நாட்களும் அதோடு முடிந்து போய்விட்டது. அந்த தேசத்தை விட்டு அவர்கள் வெளியே போய்விட்டார்கள். அதற்கு பிற்பாடு பார்க்கிறப்போ அவர்கள் மறுபடியும் வந்தார்கள் 1948. இப்போது கிட்டத்தட்ட பார்க்கும் பொழுது நம்ம 76 வருடங்களை அவர்கள் கடந்து விட்டார்கள். ஒருவேளை ஆயுசின் பலத்தின் இப்போ இருக்கிற நாட்கள் பார்க்கும் பொழுது யுத்தங்களின் செய்திகளை கேட்கிறோம். இன்றைக்கு எந்த பலத்தினால் அவர்கள் வாழ்கிறார் என்று சொன்னால் தேசத்தை சுற்றிலும் போராட்டம். இன்னும் நடக்கிற யுத்தங்கள் நாம் பார்க்கிறோம். அமாஸ் ஒரு பக்கம், அதே போல லெபனானில் ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது, ஈரான் ஒரு பக்கம் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. இதை பற்றியெல்லாம் பார்க்கும்போது இவர்கள் என்ன பலத்தின் மிகுதியாய் அப்படின்னா அவர்களுடைய வெப்பன்ஸு, அவங்களுக்கு வைத்திருக்கிற ஆயுதங்கள், அவர்கள் வைத்திருக்கிற பாதுகாப்பு கேடயங்கள், இந்த பலத்தினால் தான் இன்றைக்கும் இவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அத்தனை பேரையும் போராடி இன்றைக்கு யுத்தத்துக்கு மத்தியில் தான் இவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். நான் அநேக வேளை நினைக்கிறது உண்டு, ஒரு மனிதனுக்கு ஒரு போராட்டம் வந்தால் பரவாயில்ல, எல்லா வகையிலும் போராட்டமே ஒரு வாழ்க்கையாக மாறும் பொழுது எப்படி இந்த பிள்ளைகள் அந்த இடத்துல தைரியமாக வாழ்கிறார்கள், என்ன நடக்கிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது யூத ஜனங்களைப் போல ஒரு தைரியம் உள்ளவர்கள், மனபலன் உள்ளவர்கள் யாரும் அல்ல.
யாருமே கிடையாது. ஏனென்றால் இவர்கள் பல தேசங்களிலே தங்கி இருந்தார்கள். ஆனால் அந்த தேசத்திலும் தேவனை இவர்கள் தொழுது கொண்டு வந்தார்கள். இவர்களுக்கு பல பாடுகள் வழியாக கடந்து போகும்போது இவர்களுக்கு ஒரு மன தைரியம் உண்டாகிறது. அதனால தான் ஆண்டவர் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் நீங்கள் திடன் கொள்ளுங்கள், இயேசு கிறிஸ்துவாகிய நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன். நமக்கு பிரச்சனைலாம் வரும்போது என்ன சொல்கிறோம்? இந்த பிரச்சனை எனக்கு தாங்க முடியல, ஐயோ போதும், என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி பலவேளை நாம் புலம்புகிறது உண்டு. இல்லை பிள்ளைகளே, நாம் வாழ வேண்டிய பிள்ளைகள், இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்துக்காக வாழ வேண்டியவர்கள். இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் சொல்ல வேண்டிய காரியங்கள் உண்டு. இயேசு கிறிஸ்துவை போலவே மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்து இயேசுவை பிரசங்கிக்கிற, இயேசுவை போலவே எல்லோருக்கும் சொல்ல வேண்டிய சுவிசேஷம் சொல்ல வேண்டிய கடமை நம்மிடத்தில் உண்டு. உலகம் எங்கு சென்று பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்து அனைவரும் சீடராக்குங்கள் என்று சொல்லி என் தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும். ஆமென். அதைதான் நீங்க சொல்லுகிறார். மனிதனுடைய ஆயுசு நாட்கள் 70, முதல்ல நடந்தது 70, இப்போது 80, கிட்டத்தட்ட 80 ஆண்டுகள் நிறைவேற போகிறது. அதிலும் ஒரு சரித்திரமாக ஒரு காரியத்தை பார்க்கிறார். மனிதனுடைய இந்திய தேசத்தில் உள்ள ஒரு ஆவரேஜ் வயசு அப்படின்னா அவங்க சராசரி வாழ்நாட்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்திய தேசத்தில் பார்க்கும்போது 69, 70, 71 இந்த வயது தான் இந்திய தேசத்தினுடைய சராசரி வயது. ஆனால் இஸ்ரவேலுடைய வயது எவ்வளோன்னு பார்க்குறப்போ அவர்களோட வயது 80, 81, 82 அந்த வயது தான் இன்றைக்கு அவங்களுக்கு குறிக்கப்பட்டு இருக்கிறது. என் வேதம் எவ்வளோ தெளிவாக சொல்லி இருக்கிறது. நாம் அதை சொல்ல வரவில்லை. ஆனால் இவர்கள் இப்போ இருக்கிறது எப்படின்னா தன்னுடைய பலத்தினாலே, அதுதான் இங்கே சொல்றார். அப்போ எங்கள் ஆயுசு நாட்கள் 80 வருஷமாக இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே. இதன் மத்தியில் தான் நான் போராட வேண்டும். பலத்தின் மிகுதியால் அந்த தேசம் ஒரு பலன் உள்ளதாய் இருந்தது, அவ்வளோ ஒரு வல்லமை உள்ளதாய் இருந்தது. அதை சுற்றியுள்ள நாடுல 6 நாடுகளோடு யுத்தம் பண்ணி அந்த இடத்துல ஜெயித்து அந்த இஸ்ரவேல் தேசத்தை எருசலேமை தலைநகராக கொண்டிருக்கிறது. பல காரியங்கள் இன்னும் பூமியில நடக்க வேண்டி இருக்கிறது. எருசலேம் தேவாலயம் மறுபடியும் கட்டப்படும். இது எல்லோருக்கும் தெரியும். இது தீர்க்க தரிசனம், இது நடந்தே தீரும். ஆனால் தடுக்க முடியாது. ஆனால் சத்துருக்கு ஒரு காரியம், சில வேளையில் தேவ திட்டங்களை தடுத்து விடலாம், அதை உடைத்து விடலாம். இப்படி நடக்காமல் போய்விட்டால் என்ன என்று சொல்லி பல காரியங்களை செய்வான். அவன் எப்படியாவது அந்த தேவ திட்டத்தை உடைக்க வேண்டும் என்று நினைக்கிறார். ஆனால் யோபுவின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, தேவரீர் சகலவற்றையும் நீ செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். தேவன் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது, அதனால் அது கண்டிப்பாக நடந்தே தீர வேண்டும். இஸ்ரவேல் தேசம் என்பது மகாராஜாவுடைய நகரம். அங்குதான் இயேசு கிறிஸ்து மறுபடியும் ஆளுகை செய்ய போகிறார். 1000 வருட அரசாட்சி அங்குதான் நடக்க போகிறது. அதே எருசலேம் தேவாலயத்தில் கிழக்கு வாசல் பகுதியில் தான் இயேசு மறுபடியும் நடந்து வருவார். கல்வாரி போவதற்கு முன்பதாக ஆண்டவர் கழுதை மேல் பவனி வந்து தாவீதின் குமாரனுக்கு ஓசனா என்று சொல்லப்பட்ட அந்த கிழக்கு வாசல் இன்றைக்கு அடைக்கப்பட்டு இருக்கிறது. அதற்கு பிற்பாடு அந்த வாசல் திறக்கப்படவில்லை. மறுபடியும் இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அந்த வாசல் திறக்கப்படும். அதற்காகத்தான் அந்த வாசல் அடைப்பட்டு இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வேதம் சத்தியம், அது சொல்வது அத்தனை உண்மையாய் இருக்கிறது. அதனால்தான் இந்த வேதத்தை குறித்து நாங்கள் தைரியமாய் பிரசங்கிக்கிறோம். எங்களுக்கு உலகம் ஒரு பொருட்டல்ல, உலக வாழ்க்கையும் நிரந்தரமானது அல்ல. எப்படி இருந்தாலும் உலகத்தில் நாம் பிறப்போம், ஒரு நாள் மரிப்போம். ஆனாலும் தேவ திட்டத்தை, தேவ சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று தேவன் நம்மில் வைத்திருக்க திட்டம் நடந்தே தீரும். அதை ஒரு மனிதனாலும் ஒரு அதிகாரத்தாலும் அது தடுக்க முடியாது. அல்லேலூயா. அதைத்தான் யோபு சொல்றார். தேவன் செய்ய நினைத்தது மனிதன் மேல் மாத்திரமல்ல, தேசத்தின் மீது மாத்திரமல்ல, இந்த உலகத்தின் மீது அவருக்கு ஆளுகை உண்டு. கர்த்தரே ராஜரீகம் பண்ணுகிறார். இந்த பூமியை அவர்தான் ஆண்டு கொண்டிருக்கிறார். ஆமென். யாரை எந்த சீட்டில் உட்கார வைக்க வேண்டும், யாருக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று அவர்தான் தீர்மானிக்கிறார். அதைதான் தானியேல் புத்தகத்தில் வாசிக்கிறோம். ராஜாக்களை தள்ளுகிறவரும் அவர்தான், ராஜாக்களை உட்கார வைக்கிறவர் அவர்தான். சில வேளையில நேபுகாத்நேச்சாரை போல சில ராஜாக்களை கொண்டு வந்து சில காரியங்களை தேவன் வெளிப்படுத்துவார். அதே போல கோரேஸ் என்ற ராஜாவை மூலமாகவே தேவ பிள்ளைகளுக்கு உதவி செய்யும்படியும் தேவன் கிருபை செய்வார். ஆண்டவரோட வழிகள் ஆராய்ந்து அறிய முடியாது.
தேவன் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்பட முடியாது. அவருடைய வழிகளை ஆராய்ந்து அறிந்து கொள்ள முடியாது. அதனால தான் இந்த வேத வசனத்தில் உள்ள வசனங்கள், அதே சங்கீதம் 90ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, நாங்கள் ஞான இருதயமுள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தரலும். ஆமென். இந்த ஞான இருதயம் வேணும். இந்த தேசத்தை நாம் பார்க்கிற உலகத்தில் நடக்கிற சம்பவங்கள், இப்பொழுது எருசலேமில் நடக்கிற காரியங்கள், அவர்கள் விடுதலையாகி 80 வருஷம் ஆக போகிறது. இதெல்லாம் நம்ம கணக்கு பண்ணி நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு தாரும். ஏன்னா நாம் எத்தனை காலம் வாழ போகிறோம், என்னென்ன காரியங்கள் உண்டு என்பதை நம் காலத்தை வீணாக விரயமாக செலவு பண்ணக்கூடாது. நம்ம ஒவ்வொரு நாளும் தேவனுடைய திட்டத்தை செயல்படுத்துவதற்காக தேவன் நம்மை உருவாக்கி கொண்டு வருகிறார். ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்மை உருவாக்குறார். அதனால தான் அந்த ஞான இருதயம், அந்த நாட்கள் என்னும் அறிவு நாட்கள் நம்ம எதுக்கு கவுண்ட் பண்ண போகிறோம்? இந்த நாள் 1 2 அது அல்ல. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த வேதத்தின் எழுதின வசனமும் இந்த உலகத்தில் நடக்கிற காரியமும் ஒவ்வொன்றாக நாம் பார்த்து கொண்டு வரும் பொழுது, என் வேதம் எழுதின சத்தியங்கள் எத்தனை மெய்யானதாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் இன்னும் உலகத்தை குறித்து, பல போராட்டங்களை குறித்து, பிரச்சனைகளை குறித்து கவலைப்பட்டு அதிலேயே நின்று விடாதபடிக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவருடைய வருகையை குறித்து எச்சரிக்கையாக இருந்து அவரை எதிர்கொண்டு நிற்க பாத்திரவான்களாய், ஆமாம் தான், அவர் எதிர்கொண்டு நிற்க தகுதியுள்ளவளாய் இருக்கணும். ஆமென். அதை தான் இங்கே நமக்கு வேதம் நமக்கு சொல்லி இருக்கிறது. அவரை எதிர்கொள்ள வேண்டும். காலத்தில் நம் கடைசி காலம் வந்துட்டோம். ஒருவேளை எப்போ வேணால் இயேசு கிறிஸ்துவுடைய வருகை இருக்கலாம். அந்த வருகைக்கு உங்களை ஆயத்தப்படுத்துவதற்காகத்தான், பயமுறுத்துவதற்காக அல்ல. நாம் அவரோட வருகை ஆவலோடு எதிர்பார்க்க வேண்டும். வந்தோடனே அப்படியே போக முடியாது. ஒரு ராஜா வரும்போது எதிர்கொள்ளத்தக்கதாக நம்மை தகுதிப்படுத்துவோம், நம்மளை தாழ்த்துவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒலிவ மலையில் ஒரு பாதம் வரும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அதே சமயம் எருசலேமில் நடக்கிற காரியங்களையும் அறிந்து வேதத்தை படி இன்னும் தியானிக்க நிறைய பகுதிகள் நமக்கு இருக்கிறது. அதை ஒவ்வொன்றாக வருகின்ற நாட்களில் இன்னும் கொஞ்சம் ஆழமாக தியானிக்க இருக்கிறோம். நீங்கள் இயேசு கிறிஸ்து வருகை எதிர்பார்த்து காத்திருங்கள். ஒவ்வொரு நிமிஷமும் காத்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கிருபையுள்ள எங்கள் நல்ல பிதாவே, உம்மை நாங்கள் சோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, மனிதனுடைய ஆயுசு நாட்கள் 70, பலத்தின் மிகுதியாய் 80 என்று சொல்ல வசனத்தை நாங்கள் வாசிக்கும் பொழுது எங்கள் ஆயுசு நாட்களை கணக்கு போட்டோம். ஆனால் எருசலேமோட ஆயுசு நாட்களும் அப்படிதான் இருக்கும் போல இருக்கிறது. ஆண்டவரே தகப்பனே, இந்த காலத்தை நாங்கள் அறிந்து நாங்கள் பிரயோஜனப்படுத்திக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். எப்பொழுது வேணாம் உடைய வருகை இருக்கும், ஆனால் எப்போது என்று எங்களுக்கு தெரியாது. ஆண்டவரே, அதற்கு எங்களை தகுதியாக்கி காத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்து வரும் பொழுது ஆண்டவரே, அது எதிர்கொள்ள நிற்கத்தக்கதாக எங்களை தகுதியுள்ள பாத்திரமாய் மாற்றும். இந்த வேத வசனத்தை, சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்படியே நீர் ஆசீர்வதியும். ஒருவர் கூட கைவிடப்பட்டவர்களாய் போகாதபடிக்கு நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள, தங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள, தங்களிடத்தில் இருக்க தேவையில்லாத எல்லா காரியங்களை விட்டு உலக காரியத்தை குறித்து கவலைப்படாமல், ஆண்டவரே, உலகத்தோட தேவையில் தேவன் சந்திப்பார் என்பதை அறிந்து, ஆண்டவரே, உம்முடைய வருகைக்கு ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்தும், பலப்படுத்தும் என்று ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து என்ற பரிசுத்தமுள்ள நாமம் மாத்திரம் இதன் மூலமாய் மகிமை பெறட்டும். துதி கன மகிமை எல்லாம் என் இயேசு ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லா ஞாயிற்றுக்கிழமைகளிலும் மதியம் 1 மணிலிருந்து 1:30 மணி வரைக்கும் இந்த கேபா ஊழியம் மூலமாக இந்த தெய்வ செய்தி ஒளிபரப்பு பண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது. இதை எல்லோரும் பாருங்கள், மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.